வணக்கம். இது தமிழ்வினின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டமா அதிபர் திணைக்களம் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணையை ஆரம்பித்த சிஐடி. லஞ்சம் பெற்ற 2 காவல்துறை அதிகாரிகள் கைது. ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக டிஜிட்டல் கற்றலை அறிமுகப்படுத்த திட்டம். தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு தொடர்பில் ஜனாதிபதிக்கு பரந்த அவசர கடிதம். பண மோசடி குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளித்த மைத்திரி. வடக்கில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி தொடர் போராட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். சமூக ஊடகங்களில் தனது பணியாளர்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் பரந்த ரணசிங்க மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றப்புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளில் குறிப்பாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் மூத்த அதிகாரிகள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு பிணை வழங்குவதற்கு ஆதரவளித்ததாக ஒரு மூத்த அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த வழக்கின் விசாரணையின் போது பிணை விவகாரம் கூட பரிசீலிக்கப்படவில்லை என்பதை சட்டமா அதிபர் தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான வழக்கில் மூத்த அதிகாரி ஒருவரின் பிரதிநிதித்துவத்தை சட்டமா அதிபர் தடுத்துள்ளார். அதற்கு பதிலாக ஒரு இளைய அதிகாரியை அனுப்பினார் என்பது மற்றும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் குறிப்பிட்ட நாளில் மூத்த அதிகாரி உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக சட்டமா அதிபர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளன. சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த ஆண்டு இதுவரை மேல் நீதிமன்றங்களில் 600க்கும் மேற்பட்ட வழக்குகளை தாக்கல் செய்துள்ள நிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தின் பல வழக்குகளை சட்டமா அதிபர் பரிந்துரைத்துள்ள நிலையிலேயே இந்த குற்றச்சாட்டுகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அம்பாறை நகரில் நேற்று தினம் காவல்துறை உத்தியோகத்தர்கள் 2 லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மணல் போக்குவரத்தை எந்தவித இடையூறுமின்றி மேற்கொள்வதற்கு அம்பாறையைச் சேர்ந்த வர்த்தக ஒருவரிடம் 25,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குறித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை வலய குற்ற விசாரணை பிரிவைச் சேர்ந்த காவல்துறை சார்ஜென்டர்கள் 2 கைதாகியுள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் நாளைய தினம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சகல பாடசாலைகளிலும் மனித மற்றும் பௌதிக வளங்களின் நியாயமான விநியோகத்தை உறுதி செய்யும் அதேவேளை டிஜிட்டல் கற்றல் முறைமைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய வலியுறுத்தினார். உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் டிஜிட்டல் கல்வி நிலை மாற்றத்தை மேற்பார்வையிட அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட பணிக்குழுக்களுடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த கருத்துக்கள் வெளியிட்டனர். தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போது உள்ள 42,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை அவசரமாக தீர்க்கப்பட வேண்டும். தற்போதுள்ள ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக தற்போதுள்ள வளங்களை திறம்பட பயன்படுத்தி கற்றல் இடைவெளியை குறைப்பதற்கான அடுத்த 6 மாதங்களுக்குள் டிஜிட்டல் கற்றல் முறைமைகளை அறிமுகப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த பணிக்குழுவின் முதன்மை விநியோகங்களில் மாற்றுத்திறனாளி சமுதாயம் உட்பட அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகளின் சமமான விநியோகத்தை உறுதி செய்வது அடங்கும். இந்த இலக்கை அடைவதற்கு வலுவான பல்துறை பணிக்குழு அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் முக்கியமான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் மற்றும் அதனுடன் இணைந்த ஊடக நிறுவனங்களினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழு தலைவர் ஒருவர் இல்லை எனவும் அதன் செயல்பாடுகளை தடுக்கின்றது எனவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பலமுறை கோரிக்கைகள் இருந்த போதிலும் ஆணைக்குழுவுக்கு அத்தியாவசிய சட்ட ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் அளிப்பதில் அரசாங்கம் தாமதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் அந்த ஆணைக்குழு திறனை கட்டுப்படுத்தும் சட்டத்தின் பிரகாரம் ஆனால் ஒரு சுயாதீன நிதியை இயக்க முடியாது. எனவே ஒரு புதிய தலைவரை தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு உடனடியாக நியமிப்பது அதன் சுதந்திரத்தையும் செயல்திறனையும் மீட்டெடுக்குமாறு ஜனாதிபதியை குறித்த ஊடக குழுக்கள் வலியுறுத்தியுள்ளன. அனுராதபுரம் எப்பாவில பல நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவரினால் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் செயல்பட்ட முறைப்பாடு குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இந்த முறைப்பாடு முற்றிலும் பொய்யான போலி தகவல்கள் அடங்கியது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். 2019 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு சொந்தமான காணியில் கட்டிடம் ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பில் 2,75,00,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பொய்யானவை என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். முறைப்பாடு குறித்த எந்த ஒரு விசாரணையையும் எதிர்கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டார்.
தாம் ஒவ்வொரு ஊழல் மோசடிகளிலும் ஈடுபடவில்லை எனவும் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று 2ஆம் நாளாகவும் அமைதி வழியில் கண்ணீர் மல்க முன்னெடுக்கப்படுகிறது. காணிகளை விடுவிக்க கோரி நேற்று தினம் மயிலிட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். காணி விடுவிப்புக்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமானது 2வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மக்களின் ஆதரவு, காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மிகவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மற்றது இந்த காணி விடுவிப்புக்காக அரசியல்வாதிகள் வருகிறார்கள், போகிறார்கள். ஏதோ கேட்குற கேள்விக்கு தட்டி கழிப்பான பதிலை சொல்லிப்பட்டு போயினோம். எங்களுக்கு சரியான முறையில் சரியான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும்.
மற்றது மயிலடி சந்தியில் இதுக்கான போராட்டம் நடைபெறும். மற்றது இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மதிய உணவு தயார் செய்யப்படுகிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். தயார் செய்து தான் கொடுக்க போகிறோம். எங்களால் என்ற உதவி அவைகளுக்கு செய்வோம், அவைகளும் எங்களால் உதவிகளை. மற்றது வருங்கால இப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் வருங்கால வாழ்பவர் அவைகளும் வந்திருக்கணும். மயிலடி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் குணரத்னம் குணராயன் ஆகிய நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இன்றைக்கு எங்களுடைய சொந்த நாட்டிலேயே நாங்கள் அகதியாக்கப்பட்ட 1990ஆம் ஆண்டு எங்களோட சொந்த நாட்டிலேயே எங்களை அகதியாக்கப்பட்டு நாங்கள் அப்படி இடம்பெயர்ந்து போய் பலிகாமன் தென்மராட்சி என பல பகுதிகளிலேயும் எங்களோட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து வந்து நாங்கள் குறிப்பிட்ட தொகை மக்கள் வந்து வடமராட்சி அண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்த நாங்கள். இன்றைக்கு எங்களுடைய இடம் அபகரிக்கப்பட்டு 35 வருடங்கள் ஆகியது. இன்னும் எங்களுடைய நிலம் இன்னுமே எங்களுக்கு விடவில்லை. இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் 2வது நாளாக தொடருது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய முழு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கணும். அந்த காணிக்குரிய மக்கள், நானும் அந்த காணிக்குரியவன் தான். மக்கள்லாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர், மக்கள்லாம் போராட்டம். இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தில் சிறார்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு கூடாரம் அமைச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கான சரியான ஒரு உறுதிமொழியை தரணும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எல்லாரும் வந்து போயினோம், ஒரு தரம் எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை தரீனம் இல்லை. வந்துட்டு பார்த்துட்டு போயினோம். அது சொன்ன 6 நாளும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ளே நாங்கள் விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு உறுதிமொழி தர மட்டும் எங்களுடைய இந்த போராட்டம், மக்களுடைய போராட்டம் தொடரும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடியும். நான் மயிலட்டி கட்டுவன் ரோட்டில் தான் என்னுடைய வீடு இருக்குது. காணி 90ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளோ எல்லாம் அனுபவித்து பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ இது வேதனைப்பட்டு உயிர்களையும் கொடுத்து இன்றைக்கு மனதில் துணிவும் இல்லாமல் உடம்பில் தைரியமும் இல்லாமல் எவ்வளவோ மறந்து போச்சு. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இந்த இடமெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் இப்போ ஒரு வீட்டில் வந்து இருக்கிறேன். 2 வருஷம் கேட்டு வந்தனாலும் இப்போ 2 வருஷம் முடியுது. இது முடிஞ்சால் நீ எங்கே போய் எந்த இதில் நிற்க போகிறோமோ தெரியாது. அப்படி பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இவ்வளோ வேதனையோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களோட நிலங்களை விட சொல்லித்தான் கேட்குறோம். நாங்கள் இருந்து எங்களோட காணி எங்களோட நிலம் இருந்து ஒரு வீட்டை போட்டு இருக்கவோ தண்டவோ எங்களை விட சொல்லி தான் கேட்குறோம். வேறு ஒன்றும் உங்களை கேட்க இல்லை. வெளியில் எத்தனை ஒரு இடத்தை இருந்து ஒரு வீட்டில் போய் இருந்தால் அடுத்த வருஷம் எழும்ப சொல்லினோம். நீங்கள் யாருண்டு கேட்கினோம், வந்தான் பெருத்தானுண்டு பேசினோம். எவ்வளோ துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து முடிஞ்சுது. இனி மேலாது, எங்களால் அனுபவிக்கவும் மேலாது. மற்றது எங்களோட இடங்களை எங்களுக்கு தான் தெரியும், எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த தலைமுறையில் நீங்கள் விட்டால் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு இதுதான் எங்களோட இடமென்று அவையிலையாவது நாங்கள் இருக்க விடலாம். எங்களோட பிள்ளைகளோட நிலைமை என்ன, இந்த குழந்தைகளின் நிலைமை என்னன்றதை அவை சிந்திக்க வேணும். இதுக்கு இதாக இருக்கிற ஜனாதிபதியோ இதுக்கு பொறுப்பாக இருக்கிற இராணுவ தளபதி அவைகளோ எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து எங்களோட இடங்களை விட சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். ஓட இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு நிற்க தேவையில்லை. நாங்கள் விட்டு ஓடினபடி தான் இராணுவம் பிடிச்சது. மக்கள் எதிர்த்து நாங்கள் நின்றுருந்தா இன்றைக்கு நிற்கிற மாதிரி அன்றைக்கு எங்களோட மக்கள் கூடியில் நின்றுருந்தா இன்றைக்கு மயிலட்டி மண் எங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் இன்றைக்கு அவியல் வந்து நின்று இன்றைக்கு தாங்கள் எங்கட எல்லாம் இடித்து கொட்டி எல்லாம் கொண்டே கடலில் கொட்டி போட்டு தாங்கள் ஆட்சி புரியலாம். எந்த இடத்த அரச மரம் இருக்கோ அந்த இடத்த அவைண்ட புத்த கோயில், அவள் இருக்கிற இடமெல்லாம் புத்த கோயில். எங்கட கோயில் எல்லாம் இடித்து கொட்டியாச்சு, எங்கட வீடு எல்லாம் இடித்து கொட்டியாச்சு. நாடு இல்லை, தேசம் இல்லை, வீடு இல்லை, எங்கட உயிர் இல்லை, எல்லாம் விட்டு நாங்கள் நாட்டை இழந்து எல்லாம் இழந்து எல்லா இடமும் போய் வந்தாச்சு. படாத துன்பம் எல்லாம் பட்டு இனிமேல் நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வீடும் இல்லாமல் காணியும் இல்லாமல் ஒரு வரப்பு காணி வாங்குற நிலைமையும் இல்லை. அதை உடனே அனுர அரசு வந்துட்டு ஒரு நிம்மதி எங்களுக்கு மனசுல வந்தது. எங்களுக்கு நல்லது செய்வார். நாங்கள் நல்லா இருக்க போறோம்ன்ற ஒரு மன நிம்மதியோடு தான் கொஞ்சம் ஒரு துளி எங்களோட மனசுல இருக்கு. ஆனால் அதை வந்து நீங்கள் நிறைவேற்றும். எங்களோட மக்கள் எல்லாம் இனிமேல் நிம்மதியாக இருக்கணும். எங்கட மண், எங்கட அப்பா அம்மா இருந்து வாழ்ந்த மண், எங்களுடைய அப்பா அம்மாண்ட காலம் முடிஞ்சு எங்கட காலமும் முடிய போகுது. இன்றைக்கு நாங்கள் எங்கட உயிர் இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு நாங்கள் பிள்ளைகள நிலை என்ன, எங்கட பிள்ளைகளுக்கு தெரியுமோ எங்கே இருந்த நாங்கள் எங்களுக்கு சொத்து பத்து இருக்குது, எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் கதைக்குமோ? எங்களோட சமுதாயமாவது வாழ விடுங்க. எங்களோட எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததி என்றாலும் வாழணும். ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு உண்மையாக எங்களுக்கு சரியான ஒரு முடிவு தரணும், சீக்கிரம் தரணும். இல்லையோ இந்த போராட்டம்
தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போகுது. ஒவ்வொரு ஜனாதிபதியும் வர வர ஒவ்வொருத்தருக்கும் போட் போட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் வர வர நினைப்போம். அந்த என்னென்று சொல்கிறது என்னத்துக்கோ இதாண்ட இது மலையில் இருந்த இதுக்கு இதாண்ட மாதிரி அண்ணாந்து பார்த்து வேதனைப்படுற மாதிரி தான் நினைக்கிறேன். இல்லாததுகள் எவ்வளவோ பேர். ஆனால் நாங்கள் இருக்குதுன்னு போட்டு நாங்கள் மட்டும் வாழணும் மட்டும் நினைக்கக்கூடாது. எவ்வளவோ மக்கள் இன்றைக்கு கண்ணீரோட வாழ்றாங்க. கண்ணீரா நானே இப்போ இது இதெல்லாம் என்னோட உயிர் போதும் தெரியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கிறாங்க. 5000 10,000 கொடுக்க முடியாத சனம் என்ன செய்யறது, கொடுக்க இல்லாத வாடகைக்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மக்களை அவங்க எப்போ எழுப்புவாங்களோ எப்போ ஓடி போவோமோன்ற நிலைமையில இருக்குது. ஆனால் நீங்கள் காணியை பிடிச்சி விட்டுட்டு என்ன செய்யறீங்க? இப்படியே நீங்கள் இந்த வீடியோ கொண்டு போங்க, போய் பாருங்க என்ன கிடக்குது. ஒரு விவசாயம் இருக்கோ எங்களோட நாட்டில் என்ன ஐயா இல்லை. இத்துடன் தமிழ்விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.